ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம நந்தினி தெரியாம ஒரு தப்பு பண்றாங்க. அது ஊர்க்காரவங்க எல்லாருமே நம்ம நந்தினி மேல பழிய போடுறாங்க. ஆனா சூர்யா சார் நம்ம நந்தினி அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம பார்க்க போறோம். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சி மேல கலர் கோலமாவை பூசி எப்படியாச்சும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 4, 5 பேர் சுத்திட்டு இருந்தாங்களே, அவங்க எல்லாருமே பிளான் போட்டாங்க. இதனால நம்ம நந்தினிக்கு தான் எப்படியுமே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா தனக்கு ஒண்ணுனா அப்படின்னு கூட கண்டிப்பா நந்தினி கவலைப்பட மாட்டா. ஆனா தன் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா இறங்கி செய்வா அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் வேணிக்குனே அவங்க தங்கச்சி மேல கலரும் பூசி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க தங்கச்சி கத்துறாங்க, அக்கா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் நந்தினி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனை அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல தள்ளி விடவும் அவனோட மண்டை போயிட்டு பயங்கரமா கம்பியில மோதி ரத்தம்லாம் ஓடுது. என்ன பண்றதுன்னே தெரியாம அவன் கீழே படுத்துட்டான். உடனே ஊர்க்காரவங்க எல்லாருமே நந்தினி தான் கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாருமே கூடிடுறாங்க ஒரு இடத்துல. சூர்யா சாருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துக்கு பார்த்தா இந்த குடும்பமே அழுதுட்டு இருக்கு. ஏற்கனவே இவங்க சந்தோஷத்துக்காக மட்டும்தான் சூர்யா சார் இருந்துட்டு இருந்தாரு. அருணாச்சல ஐயாவும் அப்படிதான் சொல்லி வச்சிருப்பாரு. அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கடா, அவங்களோட சந்தோஷத்தை மட்டும் நீ பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சரி டாடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை ரொம்ப புடிச்சு போயிடுது. நம்ம சூர்யா சாருக்கு புடிச்சு போனது மட்டும் இல்லாம இவங்க ஏன் இப்படி கதறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்க்கும்போது நம்ம சூர்யா சாருக்கு பயங்கரமா கோவம் வருது. அவன் பண்ணது தப்பு தானே, எப்படி ஒரு பொண்ணோட உடம்புல அவங்க பெர்மிஷனே இல்லாம பூச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் கேள்வி கேட்கறாங்க. உடனே அங்க உள்ளவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இவனை ஹாஸ்பிட்டலுக்கு ஏத்திட்ட பிறகு போலீஸ்லேருந்து ஃபோன் போட்ட உடனே போலீஸ் வந்துடுறாங்க. வந்ததுமே நம்ம நந்தினியை கைது பண்ண போற சமயத்துல எல்லாருக்கிட்டுமே விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு. இவ தான் கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஏற்கனவே 4, 5 பேர் செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்களா, அவங்களாம் சொல்ல நம்ம சூர்யா சார் கரெக்டான டைம்ல நந்தினியை கைது பண்ண போகும்போது, இல்ல சார் அவங்க பண்ணவே இல்லை, நான் தான் பண்ணேன், என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஊர்க்காரங்க எல்லாருமே திகச்சு போயிடுறாங்க. யாரா இவன், பொண்டாட்டிக்காக இவனே போயிட்டு முன்னாடி கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்றான், யாருக்குமே இந்த மாதிரிலாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம நந்தினி சார் தயவு செஞ்சு இதுல விளையாடாதீங்க, நான் போக தான் போறேன், நான் பண்ண தப்புக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்ல நந்தினி நீ அமைதியா இரு, நீ உன் தங்கச்சிக்கு பாதுகாப்பா இங்க இருந்துதான் ஆகணும், நான் போறேன், நான் போயிட்டா உடனே வெளியே வந்துருவேன், ஏன்னா பணம் இருக்கிறவங்களுக்கு தான் எல்லா இடத்துலயுமே எல்லா அந்தஸ்துமே கிடைக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நான் உள்ள போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா சார் போறாரு. இந்த விஷயம் சுந்தரவல்லி காதுக்கு போணுச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. ஆனா அருணாச்சல ஐயா சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பாரு. ஆனா சுந்தரவல்லி கண்டிப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.